விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மக்கள் எல்லோரையுமே ரொம்பவே சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி இல்லையா? எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தவும் நிகழ்ச்சியும் கூட. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் சீசன் 4 டைட்டில் வின்னர் தான் மைம் கோபி அவர்கள். ஸோ இந்த அண்ணனுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? இவர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், குக் வித் கோமாளி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கையே ரொம்பவே விரக்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக அவர் சொல்லக்குள்ள அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் சந்தோஷமான நாட்கள் அப்படின்னா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தான் நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிட்டு அங்கே எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் போதும், எல்லா டென்ஷனுமே என்னை விட்டு போயிடும். என்னுடைய வாழ்க்கையில் சொர்க்கம் அப்படின்னா அது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தான் சொல்லுவேன். நரகம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த நிகழ்ச்சியை தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற கோமாளிகள் ஒரு சில நேரங்களில் நம்மளை போட்டு பாடாதான் படுத்துவாங்க. ஆனால் அதுவுமே ஒரு வகையான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும், நல்லா தான் இருக்கும். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போகிற ஒரு இடம் அப்படின்னா அது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சிக்கு நான் காலையில் உள்ளே போகும்போதே எல்லார்கிட்டேயும் வணக்கம் சொல்லிட்டு பேச தொடங்கிடுவேன். அங்கே இருந்த லைட்மேன் கிட்ட இருந்து துடைக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே கலகலப்பாகவே இருப்பாங்க. அதுபோல் ஒருத்தருக்கொருத்தர் ஆறுதலாகவும் இருப்பாங்க. நான் செய்கிற சாப்பாட்டை எல்லோருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டு நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் சமைங்க அப்படின்லாம் சொல்லக்குள்ள எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த நிகழ்ச்சி முடிந்த ஒரு சில வாரங்கள்லேயே எனக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். குக் வித் கோமாளி நிகழ்ச்சி முடிவால் என்னுடைய கேரக்டரே சில வாரங்களில் ரொம்பவே மாறி போயிடுச்சு. அது எனக்கே தெரிஞ்சுது, நானே உணர ஆரம்பித்தேன். அந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பட் சாராக இருக்கட்டும், இல்லை தாமு அப்பாவாக இருக்கட்டும், 2 பேருமே நமக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு கோமாளிகளும் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நினச்சி பார்க்குற ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலிங்ஸை சும்மா கொட்டி தீர்த்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.